வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வைத்த உண்மைகள் ஏன் தெரியுமா எல்லாருடைய மனதையும் உடைத்தது? நீங்கள் யாரையுமே ஈஸியாக முழுமைக்கும் நம்ப மாட்டீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில சில சம்பவங்களானது நடந்திருக்கும். அந்த சில விஷயங்கள் அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து யாரையுமே நம்ம முழுமையாக நம்பக்கூடாது. இதுவரை நம்ம நம்பி ஏமாந்த வரைக்கும் போதும் என்று உங்களுடைய மனதிற்குள் பல கேள்விகள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அதனால நீங்கள் யார் மீதும் உண்மையான ஒரு பாசத்தையும் உண்மையான ஒரு மனிதராகவும் நீங்கள் நடந்து கொள்ள மாட்டீங்க. முக்கியமா யார் மீதும் நம்ம உண்மையாக இருக்கக்கூடாது. யாரையும் முழுமையாக நம்பக்கூடாது. நம்பினோம் என்றால் நமக்குத்தான் பிற்காலத்தில் ஆபத்து ஏற்படும் என்று நினைத்து வாழ்ந்து வரக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே தாங்க இருப்பீங்க. ஆரம்பத்துல உங்களுடைய வாழ்க்கை நல்லா தாங்க போய் கொண்டு இருந்திருக்கும். ஆனா போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை ஆரம்பத்துல உருவாக்கி கொடுப்பாங்க. ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாம தாங்க இருந்திருக்கும். ஆனால் அது போக போக எல்லாத்தையுமே நீங்க உணர்ந்து அது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகளை உங்களுக்குன்னு உருவாக்கி கொடுத்திருக்கும். அந்த பிரச்சனைகள் எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? நீங்கள் ஒரு முறை ஒருவரை நம்பி விட்டீர்கள் என்றால் முழுமையாக நம்பி விடுவீங்க. அந்த ஒரு நம்பிக்கை உடைந்து போகும் பொழுது அது ஒரு பெரிய அளவுக்கு உங்களுடைய மனதில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுங்க. இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கிறது. அதனால தான் நீங்கள் யாரையுமே முழுமையாக உடனேயே நம்பி விட மாட்டீங்க. உடனே எதை பற்றியும் நம்பாமல் பொறுமையாக நம்பக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க மாறுவீங்க. இந்த விதமான சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு நுழைய ஆரம்பிக்கும். நுழைந்து உங்களுடைய தன்னம்பிக்கையை அது முதலில் உடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு நாள் முதல் நீங்கள் இன்னும் நல்ல ஒரு மனிதர்களாக மாற ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பல கேள்விகளுக்கு இன்னொரு நேரத்தில் உங்களுக்கு விடையானது கிடைக்கும். வாழ்க்கையில எப்படி முன்னேறலாம் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக கிடைக்குங்க. நீங்க எல்லாத்தையுமே சரி செய்ய நினைப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையும் சரி செய்ய நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். ஆனால் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்து எந்த எந்த ஒரு விஷயத்தை நம்மளால சரி செய்ய முடியும், இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னால் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு என எல்லாத்தையுமே நீங்க ஆராய ஆரம்பிப்பீங்க. ஆராய்ந்து பார்த்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட்டானது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தெரிந்தவங்க ஏன் ஒரு பொருட்களாக இருக்கட்டும், ஒரு வேலைகளாக இருக்கட்டும், அனைத்தையுமே நீங்கள் சரி செய்து வாழ்க்கையில எப்பொழுதுமே பெர்ஃபெக்டான ஒரு மனிதராக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருந்து வளர்ந்து வந்திருப்பீங்க. ஆனா நீங்க எல்லாருக்கும் நல்லதுக்காகத்தாங்க எல்லாத்தையுமே சொல்லுவீங்க. இது சில விஷயங்களாக இருக்கலாம், சில செயல்களாக இருக்கலாம், நம்ம நடந்து கொள்ளக்கூடிய கெட்ட பழக்கங்களாக கூட இருக்கலாம். நீங்கள் அனைத்தையுமே அதற்கு கூறுவீங்க. இதெல்லாம் வேண்டாம்பா, பார்த்த வரைக்கும் போதும், இனிமேலும் நம்ம இதுலயே போனோம் அப்படின்னா அடிக்ட் ஆயிருவோம். நமக்குன்னு ஒரு குடும்பம் வந்தாச்சு, குட்டி வந்தாச்சு, அதை பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம திருத்தி கொள்ளணும் அப்படின்னு நீங்க கூறுவீங்க. ஆனால் அதனை யாருமே உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருமே கேட்க மாட்டாங்கங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையாக மாறும். ஆனா எல்லாரும் அதை அப்படியே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. சிலர் அதனை இந்த ஒரு நேரத்துல இவன் எப்படி நமக்கு கூறலாம், இவன் மாறிட்டானா நம்மளும் மாறணுமா அப்படின்னு உங்களை தவறாக பேசவும் செய்வாங்கங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே இருக்கும். இது ஆரம்பத்துல உங்களுக்கு எதுவுமே தெரியாம இருக்கும். போக போக இது உங்களுக்குள்ளேயே சண்டைகளை ஏற்படுத்தியும் விடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில விஷயங்கள், நீங்கள் யாரையுமே கேஷுவலாக எடுக்க மாட்டீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் சீரியஸாகவே எடுத்துக்கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அதனால தான் உங்களுடைய லைஃப்ல எல்லா விதமான பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும். எல்லாமே உங்களுடைய மனதிற்குள்ளேயே நீங்கள் வைத்துக்கொண்டு வெளியில் எதை பற்றியும் கூறாமல் மனதிற்குள்ளேயே வைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அதே ஒரு நேரத்தில் நீங்கள் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முயற்சி செய்தீர்கள் அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில அதிகமான சில விஷயங்களையும் கற்றுக் கொடுக்குங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வயலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை போக போக நீங்களே அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல எல்லா விதமான பிரச்சனைகளும் மனதிற்குள் இருந்து இதுவரைக்கும் இருந்த எல்லா விதமான கஷ்டங்களும் குறைய ஆரம்பித்திருக்கும். வெற்றி என்பது உங்களை தேடி இந்த ஒரு நேரத்தில் வர ஆரம்பிக்கும். நீங்க எப்போதுமே எல்லா விதமான அழுத்தத்தில் தான் இருந்து கொண்டிருந்திருப்பீங்க. ஏதாவது பிரச்சனைகள் வந்து விடுமோ, ஏதாவது ஆபத்துக்கள் நம்மை நெருங்கி விடுமோ, பணாபத்து, பண பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று நம்முடைய வாழ்க்கையில உருவாகுமோ என்று உங்களுக்குள்ள பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டேதாங்க இருந்தது. ஆனா இந்த ஒரு நேரத்துல எதையுமே நீங்கள் சரியாக, எதையுமே பெர்ஃபெக்டாக செய்ய வேண்டும் என்கிற ஒரு
விஷயத்திலிருந்து நீங்கள் வெளியில் வர ஆரம்பித்து உங்களையே அது சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆளாக்கி இருக்கும். இதுலேயும் உங்களை கவனத்தை செலுத்த விடாமல் உங்களையே டயர்டாக்கிய சில விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் இப்போது அந்த பிளஸ்டர் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும். மனதிற்குள் இந்த ஒரு நேரத்தில் ஒரு நிம்மதியானது உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். நிம்மதி கிடைத்து போதுமான அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் ரிலாக்ஸாக அமைதியாக உங்களுடைய வாழ்க்கையில மூவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையை எப்படி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று உங்களுக்குள்ள பல கேள்விகளுக்கு இந்த ஒரு நேரத்தில் விடையானது கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு ரிலாக்ஸாக தாங்க உங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். உண்மையான வாழ்க்கைனா என்ன, உண்மையான வெற்றினா என்ன என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த மாற்றங்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படவும் ஆரம்பிப்பீங்க. அவ்வளவு பெரிய மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக கிடைக்குங்க. கிடைக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எனவே இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்காக மாற்றக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒழுங்கை இனிமே விரும்ப ஆரம்பிப்பீங்க. இது இனிமேல் மட்டும் கிடையாதுங்க. ஆரம்பத்திலிருந்து எப்பொழுதுமே ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும். நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்களும் சரி எப்பொழுதுமே பெர்ஃபெக்டா இருக்க வேண்டும். எந்த விதமான தவறுகளும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே தாங்க இருப்பாங்க. அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் சின்ன சின்ன விஷயங்களானது இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு பிரச்சனைகளாக இருந்திருக்காது. ஆனால் போக போக அது உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை தேடி கொடுத்திருக்கும். அது ஏன் இப்படி நடக்கிறது, எதனால் இப்படி நடக்கிறது என்று எதுவுமே தெரியாமல் உங்களை நீங்களே குழப்பிக் கொண்ட நாட்கள் கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து இன்னமும் சில பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டேதாங்க இருந்திருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுது தொடங்கினாலும் ஏன் இப்படிலாம் நடக்கிறது என்று ஒரு தெளிவில்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய உங்களுடைய நாட்கள்ல எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில பொதுவாக நன்மைகளாக இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வேலைகள், உங்களுடைய ருட்டீன்கள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு வர ஆரம்பிக்கும். இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக நிச்சயமாக இருக்குங்க. நீங்க இந்த ஒரு நேரத்துல பெரிய ஒரு மாற்றத்தை அடைய ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் எதுவுமே இல்லாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனிமே பெரிய ஒரு மாற்றத்திற்கு, முன்னேற்றத்திற்கு நீங்கள் ஆளாக ஆரம்பிப்பீங்க. நீங்க பொறுமையாக அமைதியாக இருந்தாலுமே ஸ்டெடியான ஒரு மனிதர்களாக நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நம்ம எப்படி போகணும், எந்த ஒரு நிலைமைக்கு போனால் நன்மைகள் நடக்கும் என்று எல்லாத்தையுமே நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இப்போது அந்த ப்ராசஸ் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு லெவலை இந்த ஒரு நேரத்தில் கிராஸ் பண்ணி நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில எப்படி நம்ம முன்னேற வேண்டும் என்று பல கேள்விகளுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு விடையானது கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு முன்னேற்றம் என்பது திடீரென்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படுவது கிடையாதுங்க. நீங்கள் தைரியமாக முதல்ல வார வேண்டும். தைரியமாக மாறிய பிறகு அதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நிலைமையாக உங்களுக்குன்னு இருக்கும். இது உங்களுக்கு ஷார்ட் டைம்ல கிடைக்கக்கூடிய வெற்றி கிடையாது. நீண்ட நாட்கள் லாங்காக கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வெற்றிக்கான ஒரு அடையாளமாக இருக்கும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க காத்திருந்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.